திரு பவானி அம்மன் ஆலயம், சானட்டோரியம், விவி கோயில் தெருப்பகுதி. குடிகொண்டு எழுந்தருளியிருக்கும் பவானி அம்மனுடைய ஆலயத்தை நிறுவிய காலம் சென்ற சின்னைய நாயக்கர் அவர்களுடைய இளைய மகள் திரு ஹேமலதா அவர்கள் இந்த ஆலயத்தை நிறுவி இன்றுடன் 17 வருடம் நிறைவடைந்து விட்டது. அவருக்கு 60 வயது நிரம்பிய இன்று மங்கள அபிஷேகம் என்ற ஒன்றை இன்று காலையில் 10 மணி அளவில் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். அவர் திருமணம் ஆகாதவர். சொல்லுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் அப்படியே பலிக்கும் சக்தியை கொண்டவர். அப்படிப்பட்ட அவரை நாம் இப்பொழுது இன்று நடந்த இந்த பூஜையை பற்றியும் அவரை பற்றியும் சில கருத்துக்களை ஒரு குறுகிய நேரத்திற்குள் சொல்லுவார். இதோ நாம் காண இருக்கும் திரு ஹேமலதா அவர்கள். சொல்லுங்க, சிரிக்காம இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்க சத்தமா. அம்மனுக்கு இன்னைக்கு மங்கள பூஜை நடந்தது. இது அம்மா கோயில் நிறுவி என் வகுப்பு செய்யல, என் பொண்ணுன்றதுக்கு அடையாளமா என்னுடைய ஆடையை கட்டுன்னு சொல்லிச்சு. நான் 27 வருஷமா நவகிரக படி புடவை கட்டிட்டேன். அது முடிஞ்சிச்சு. சாமி என்ன முக்தி அடையணும்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அம்மா எனக்கு கனவுல கலசத்தில் வச்சு தண்ணி ஊற்றி எனக்கு அம்மா ஆபரணம் பண்ணாங்க. இனிமேல் சிகப்பு புடவை, மஞ்சள் புடவை அம்மாவுடைய பொண்ணா நான் அணிட்டேன். அம்மாவோட துணையோட அம்மா கூட நான் ஐக்கியம் ஆகிட்டேன். உங்களை பற்றி சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க. என்ன சொல்றது, அம்மா எனக்கு எதுனா ஒன்று செய்யணும்னா முதலே சொல்லும். நான் கோயில் வச்சு 17ஆவது ஆண்டு 18ஆவது ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு அம்மா உத்தரவு கொடுத்துருக்கு. அது எப்படி நடக்குமோ தெரியல. அம்மாவோட சக்தியால் நடக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். இது 17ஆவது வருஷம். நான் 2வது வாரம் கூழ் ஊற்ற போகிறேன். முடிஞ்ச அனைவரும் வரணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். அடுத்த வருஷம் அம்மா எனக்கு பணம் கொடுத்தா கும்பாபிஷேகம் செய்வேன்.